ஹே வாவ், என்ன நல்லா இருக்கா? என்னது சூப்பரா இருக்கு. நீ சாப்பிட்டியா? என்ன எங்க கவனிக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு முதல்ல அவங்க மருமகளும் அவங்க பேர பிள்ளையும் தான். நீ ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பாரு. எப்படி இருக்கு? இது என்ன இவ்வளவு காரமா இருக்கு? இத வேற ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? ஐய, காரமா இருக்கா? அவ்வளோ காரம் உன் புள்ள கேக்குது. இப்பெல்லாம் ஸ்வீட்டை பார்த்தாலே பெரட்டுது. ஆனா எவ்வளவு காரம் உள்ள தள்ளினாலும் அப்படி என்ஜாய் பண்ணி சாப்பிடுது. இந்தா 200 ரூபாய் சாப்பிடு. நமக்கு இந்த காரம் தாங்காதுப்பா, நீயே சாப்பிடு. சாரி சக்தி, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல. இல்லையே, சட்னி தான் கொஞ்சம் காரமா இருந்துச்சு, வேற ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லையே. சோக்கு, நான் அதை கேட்கல. வேற என்ன? நான் இல்லைன்னா நீயும் உன் பிரதர்ஸ் கூடயே சேர்ந்து அவங்க ரூட்லயே போயிருப்பல. நான் தான் வந்து உன்னை குழப்பிட்டேன்னா. ஆரம்பிச்சிட்டாயா? உனக்கு எம்பிட்டு தரண்டி சொல்றது? நீ என்னமோ தெளிவான ஆளுன்னு பார்த்தா திரும்ப திரும்ப நீ இதையே பேசி நீயும் கஷ்டப்பட்டுட்டு என்னையும் போட்டு படுத்துறாயா, படுத்துற. எனக்கு கில்ட்டியா இருக்க சக்தி. நான் அப்படிலாம் பண்றதுனால உன்னோட இண்டிவிஜுவாலிட்டி கெட்டு போயிருச்சுன்னு எனக்கு புரியுது. எது? இல்ல, என் கூட சேர்ந்து நீ உன்னோட தனித்தன்மையை எழுந்துட்டியோன்னு ஃபீல் பண்ற. நான் மட்டும் இப்படி இங்க இல்லைன்னா நீ உன்னோட கரியரை பத்தி யோசிச்சிருப்பல. சக்தி, நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். என்னால உன்னோட வளர்ச்சி கெட்டு போயிருச்சுன்னு நீ 1% நினைச்சா கூட நான் நொறுங்கிருவேன் சக்தி. நீ எனக்காக பண்றதெல்லாம் ஓகே. இப்ப நான் நீ பிரிச்செல்லாம் பேசல. நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சோம், அக்காங்க எல்லார் கூடயும் நம்ம சேர்ந்து செய்யணும்னு நினைச்சோம். அது கடைசியில எங்கேயோ போய் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம பிசினஸ் அப்படிங்கறத விட இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுது. அதுதான் என் மனசுல திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. என்ன விட திரும்பவும் நான் என்ன பத்தியே பேச ஆரம்பிச்சிடக்கூடாது. உன்னை பத்தி பேசுவோம். நீ ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்ல சக்தி? தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாமே. நானே உன்கிட்ட அதை பத்தி பேசணும் தான் ஜனனி நினைச்சேன். என்ன சொல்லு. நம்ம இந்த நாயக்கர் மஹால் இருக்குல்ல? ஆமா, மதுரை திருமலை நாயக்கர் மஹால் தானே? அதுக்கு பக்கத்துல ஒரு மெயின் ஏரியால ஒரு 5 ஏக்கர் நிலம் வருதான். ஒரு 50ல இருந்து 100 கோடி ஆகும்னு சொல்றாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அதை வாங்கிடுவோம். நான் சீரியஸா பேசுறேன் சக்தி. ஜனனி, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு செய்யதான் போறோம். நான் அதை பத்தி யோசிக்காம இருப்பேனா? நீ இப்போ குழந்தை விஷயத்துல மட்டும் கவனமா இரு, அது போதும். ஐயோ, அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேல சக்தி. நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இங்க பாரு, உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாதிக்காம இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு பிசினஸ் நீ ஸ்டார்ட் பண்ணு. அது பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்ல, சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல. இருக்கிறத வச்சு பாத்துக்கலாம். என்னையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ சக்தி. அப்பதான் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என் சக்தி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான், அவனுக்குன்னு ஒரு ட்ராக்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நானும் ஹாப்பியா இருப்பேன்ல. கண்டிப்பா பண்ணுவோம். இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியா இருக்கிற விஷயம் என்னங்கறத யோசிப்போம். பேங்க்ல நம்ம 2 பேருக்கும் லோன் ஏதாவது தருவாங்களான்னு கேட்டு பாப்போமா? பேங்க் லோன்னா அவனுங்க சொத்து கேட்பானுங்க, கேரண்டர் கையெழுத்து வேணும்னு வானுங்க, இப்படி நிறைய இருக்குல்ல. சரி, அத நம்மளே ஏன் போட்டு குழப்பிக்கணும்? முதல்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு பார்க்கலாம். அப்புறம் தானா நமக்கு ஏதாவது கைடன்ஸ் கிடைக்கும்ல. குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் வீட்ல இருந்து பாத்துக்கிறேன். நீ ஏதாச்சும் பண்ணு. ஜனீனா, கண்டிப்பா ஏதாவது செய்யதான் போறேன். நல்லபடியா பண்ணுவோம். பிள்ளை பிறந்து ஒரு லெவல் வளர்ற வரைக்கும் நான் பிசினஸை பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து பிசினஸை பாத்துக்குவோம். பிள்ளைய அப்பத்தா பாத்துக்கிட்டோம். சாப்பிட்டு உனக்கு காட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்.
இங்க பாரு, நான் சில ஐடியாஸ்லாம் சோஷியல் மீடியால பார்த்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன். பாரு.